அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் இன்றைக்கு உங்களுக்கு நண்டு கறி எப்படி செய்வதென்று செய்து காட்டப் போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை என்று பார்ப்போம். நான் இதுக்கு நண்டு எடுத்து வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள பச்சை மிளகாய் கறிவேப்பிலையெல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன கத்தரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த டொமேட்டோ புரி உப்பு புளி அப்படி குறைஞ்சா இது கொஞ்சம் விடலாம். பட் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ள உள்ளி மிளகு குத்தி போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற தேவையான உப்பு, தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது வதக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி எப்படி கறி வைக்கிறேன்னு பார்ப்போம். பாருங்க, சட்டிக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடு கறிட்டுது. நான் இப்போ முதல் வெந்தயத்தை போடுறேன். நண்டு கறிக்கு வெந்தயம் தான் கூட போடுறது. தான் அந்த வெந்தயத்தின் வாசம் நல்லா இருக்கும். வெந்தயம் இதண்டிட்டு நான் இதுக்குள்ள இப்போ பச்சை மிளகாயையும் கறிவேப்பிலையையும் போடுறேன். இதுக்குள்ள வெங்காயத்தை போடுறேன். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு வடிவா நான் இதுக்குள்ள இப்போ நண்டை போடுறேன். இப்போ எடுத்து வந்த மஞ்சள் தூளையும் இதுக்குள்ள போடுறேன். இப்போ உப்பையும் போடுறேன். இதுக்குள்ள தேவையான அளவான உப்பையும் ரெண்டு 3 நிமிஷம் இந்த நண்டு வடிவாக எண்ணெயில் வதங்கட்டும் பார்க்கணும். அது நண்டு வதங்கிட்டு அளவு நண்டு கணக்க வதங்க விடக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் நண்டு தசையெல்லாம் பிறகு கரைஞ்சி போடும். இதில் இந்த நேரத்தில் நான் இந்த கத்தரிக்காயை போட்டு வதக்குறேன். நான் இப்போ 5 நிமிஷத்துக்கு மூடி விட போகிறேன். இப்போ கத்தரிக்காயும் வதங்கி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நேரத்தில் நாங்கள் தூள் போடலாம். தூள் போடுறதுக்குள்ள நாங்கள் தக்காளி பழத்தையும் போட்டு சேர்த்து வதக்குவோம். நண்டுக்கு தூள் கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லா இருக்குது. மீன் சொன்னேன் மிடுக்குகள் மணக்காது. தூள் போட்டால் நல்லா இருக்கும். உரைக்க விடும் நண்டு கறி எப்போ கேட்க. இப்போ நான் இதிலே ஒரு நிமிஷத்துக்கு மூடி விடுவோம்.
தூள் போட்டு ஒரு நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ என்ன செய்யணும்னா இதுக்குள்ளே இந்த புளியையும் விட்டுட்டு இதால் ஒரு கப் தண்ணியும் விடுறேன். தண்ணியும் விட்டு இனிப்பு கட்டுவோம். தண்ணி கொஞ்சம் கூட விட்டால் தான் நண்டுக்கு நல்ல, இல்லைன்னா நண்டு கறி சமைச்சு முடிஞ்சோன்னு இறுகி வந்துடும். கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் கொஞ்சம் குழம்பு பெறக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அதுக்கு இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். ரெண்டாவது கொஞ்சம் கொதிச்சு வேற வேணும் குழம்பு. அப்போ இது ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நான் இப்போ கொதிக்க விட போகிறேன். பாருங்க, இப்போ 7 நிமிஷம் நான் இது கொதிக்க விட்டுருப்பேன். நண்டு வடிவாக அவிஞ்சிட்டுது. இந்த நேரத்தில் நாங்கள் முருங்கை இலை இருந்தால் கொஞ்சம் போடலாம். நண்டு கறிக்கு முருங்கை இலை போட்டால் நல்லா வாசனை நல்லா இருக்கும். ஆனால் என்னோட முருங்கை இலை பெயின் இல்லை. அதை நான் கத்தரிக்காய் போட்டுனேன். கத்தரிக்காய் போட்டால் கடிச்சு வரும் கறி. நான் பாருங்க உள்ளி மிளகு உரலுக்கு இடித்து வச்சுருக்கிறேன். அதுக்கிட்ட இந்த உள்ளி மிளகை இடித்து கடைசியில் தான் உள்ளி மிளகு போடணும். இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாம். கடைசியாக இந்த டொமாட்டோ புரியுது கொஞ்சத்தை போட்டோம்னா கறி கலராக வரும். கொஞ்சம் திக்காக இருக்கும். கடி இப்போ இவ்வளோ கடிச்சு வந்துட்டுது. இனி என்ன செய்ய பண்ணுறாங்க, உப்பு புளியெல்லாம் நல்ல கணக்காக இருக்குது. கறி எவ்வளோ பாருங்கள் திக்காக இருக்குது. இப்போ நல்லா குறைச்சி விட்டு அடுப்பை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடுவோம். விட்டுட்டு அடுப்பை ஃப்ரை பண்ணலாம். பாருங்க இப்போ எல்லாம் தக்காளி பழம் கத்தரிக்காய் எல்லாம் அவிஞ்சு ஒன்றும் தெரியாமல் வந்துட்டுது. இப்போ 5 நிமிஷம் மூடி அது கொஞ்சம் குறைச்சி விட்றேன். பாருங்க நண்டு கறி இப்போ எல்லாம் 5 நிமிஷம் முடிஞ்சு திறந்து பார்ப்போம். பாருங்க நல்ல வடிவாக கறி வந்திருக்குது. உப்பு புளி பார்ப்போம். உப்பு புளியெல்லாம் நல்ல உரைப்பெல்லாம் நல்ல கணக்காக இருக்குது. நான் இப்போ அடுப்பு பண்ண போகிறேன். பாருங்கள் இப்போ ஒரு நல்ல சுவையான ஒரு நண்டு கறி வச்சு முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.